சத்தி லீலாவதி. இந்த படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்ட வேண்டும். தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பொழுது சைக்கிள் ஓட்ட தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி சைக்கிளில் போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாகவே கருதப்பட்டது. தலைவர் என்ன பண்ணார், மெல்லமாக ஓட்ட கற்றுக்கிறாரு. கற்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் தண்ணி குறைவாக இருக்கிறது. தலைவர் என்ன பண்ணார், பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. தலைவருடைய மேனி சிவந்த மேனி அல்லவா, அங்கங்கே திருத்திட்டா காயம் வந்து விட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் விமர்சனத்துக்கு உள்ளானார். ஆனால் தலைவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. அதன் பிற்பாடு தலைவர் பேரும் புகழோடு உச்சத்துக்கே வந்து விட்டார். அந்த வகையில் சத்தி லீலாவதி இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்ட வேண்டும். தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பொழுது சைக்கிள் ஓட்ட தெரியாது. தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் சைக்கிள் ஓட்ட பழக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பி ராமு நீ சைக்கிள் ஓட்டவே கூடாது, ஏனென்றால் நீ சைக்கிள் ஓட்டினால் சாகசம் செய்வாய், ஆகவே அது உன் உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ல, அம்மா நான் இருப்பது சினிமா தொழில், ஆகவே சினிமாவில் சைக்கிள் ஓட்டினால்தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதன் பிற்பாடு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதன் பிற்பாடு புரட்சி தலைவருடைய தெய்வ தாய் மரியாதைக்குரிய சத்யபாமா அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி நீ சைக்கிள் ஓட்ட வேண்டும், ஆகவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் நீ சைக்கிள் ஓட்டணும், தெருக்களிலோ வீதிகளிலோ சைக்கிள் ஓட்டவே கூடாது, சாகசம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்ல, தலைவர் என்ன பண்ணுறாரு, வேண்டா வெறுப்பா அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை மரியாதைக்குரிய என்எஸ்கே ஐயா கிட்ட சொல்ல, அவரா ராமச்சந்திரா நீ கவலைப்படாத நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை வரவழைக்கிறார். சைக்கிள் தலைவருக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு. தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பொன் பொருள் வாரி கொடுத்துருக்கார். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய என்எஸ்கே ஐயா அவர்கள் செய்த உதவி தலைவர் மறக்கவே இல்லை. அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி சைக்கிளில் போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாகவே கருதப்பட்டது. தலைவர் நடந்தால் போவார், ஆனால் அன்றைக்கி வந்து சைக்கிளில் பொறுமையாக போகிறாரு. என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே அமைந்த குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் படிக்கட்டுலாம் கிடையாது. தலைவர் என்ன பண்ணார், மெல்லமாக ஓட்ட கற்றுக்கிறாரு. கற்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் தண்ணி குறைவாக இருக்கிறது. தலைவர் என்ன பண்ணுறாரு, பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. தலைவருடைய மேனி சிவந்த மேனி அல்லவா, அங்கங்கே திருத்திட்டா காயம் வந்து விட்டது. பயப்படுறாரு, ஐயோ அம்மா திட்டுவாங்களோன்னு. அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கிட்ட எதையும் மறைக்கவே மாட்டார். அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதன் பிறகு புரட்சி தலைவர் அவங்களுடைய தெய்வ தாய்கிட்ட சொல்ல, நம்மை போன்ற ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த காயத்துக்கு தேங்காய் எண்ணெய் தடவி விடுறாங்க. அதன் பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க, ராமு இனிமேல் நீ வீதிகளில் தெருக்களில் சைக்கிள் ஓட்டினால் அவ்வளவுதான் என்று கடுமையாக சொல்ல, அதன் பிற்பாடு சரி சரி நீ ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்ல, தலைவர் என்ன பண்ணுறாரு, அதன் பிற்பாடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தயாரிப்பு நிறுவனம் இப்போ சைக்கிளில் வருவாங்களாம், அந்த சைக்கிள் கொண்டு போய் கற்றுக்கிட்டாராம். அதன் பிறகு சொல்லவா வேணும், தலைவர் வாழ்க்கையில் பேரும் புகழோடு உச்சத்துக்கே வந்து விட்டார். அதாவது தலைவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தாய் சொல்லை மீறவே மாட்டார், தாய்க்குத்தான் முதலில் கொடுப்பார். நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, தலைவர் தாய்க்கும் தங்கைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாய் குலத்தின் ஆதரவு யாருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு. சரியா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சென்னையில் வால்டாக்ஸ் சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே தான் இருப்பார். அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் அடையாரில் நடந்தே வருவாராம். ஏனென்றால் அவருக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு பணம் இருக்காது, அரையனா வச்சிருப்பார் பாக்கெட்டில், நடந்தே ஒவ்வொரு ஸ்டூடியோக்கு ஏறி இறங்குவாராம். அப்பொழுது அவரை பார்க்க ஒரு நபர் வர்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட நடித்த நாடகத்தில் நடித்த ஒரு முக்கியமான நபர். அவருக்கு தீராத பசி. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில் அதாவது அவர் வச்சிருந்த அந்த அரையனா கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் நடந்தே திருப்பி வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் கண் கலங்கி போனாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு நடிகர், இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது.